சகரியா 3வது அதிகாரம் 1-2 வாசிங்க. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். எப்பெல்லாம் நீங்க அழுக்கா இருக்கிறீங்களோ, உங்க வஸ்திரம் கரைபிடிந்து இருக்கிறதோ, அப்ப யார் உங்க பக்கத்துல நிற்பாரு? சாத்தான். இப்போ சாத்தான் என்ன பண்ணுவான், உங்களை பற்றி ஆண்டுகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பான். இவன் மோசையா, இவன் பாவம் செய்கிறாயா, பேர் தான் ரட்சிக்கப்பட்டவனு, ஆனால் இவன் பாருங்க இவனுடைய வாழ்க்கை எவ்வளோ மோசம்னு சொல்லி. ஆனால் உங்களுக்காக பரிந்து பேச ஆண்டவராய் இயேசு எப்பொழுதும் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.